மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். கன்சியூமரிசமில் நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறது யுனைடெட் நேஷன்ஸ் கைட்லைன்ஸ் ஃபார் கன்சியூமர் ப்ரொடெக்ஷன். ஸோ யுனைடெட் நேஷன்ஸ் இந்த ஐக்கிய நாடுகளினுடைய வழிகாட்டு நெறிமுறைகள் வந்து கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் நுகர்வோர் பாதுகாப்பிற்காக அவங்க என்னென்ன கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம இதில் பார்க்கலாம். த ஜென்ரல் அசம்பிளி ஃபார் த யுனைடெட் நேஷன்ஸ் passed a resolution on April 9, 1985 adopting a set of guidelines for consumer protection to persuade the member countries to adopt policies and laws for better protection of the interests of the consumers. The United Nations இருக்கு இல்லைங்களா, இந்த ஐக்கிய நாடுகள், இவங்க பார்த்திங்க அப்படின்னா ஏப்ரல் 9, 1985 அன்னைக்கு அதனுடைய மெம்பர் கண்ட்ரிஸோட கன்சியூமர் ப்ரொடெக்ஷனுக்காக அவங்க அதை குறித்து அந்த பிரின்சிபிள்ஸும் அது சம்மந்தமான அந்த லெஜிஸ்லேஷன் சட்டங்களும் அந்த கைட்லைன்ஸும் பார்த்திங்க அப்படின்னாக்க அந்த மாதிரியான உள்ளடக்கிய ஒரு தீர்மானம் ஒன்று பார்த்திங்க அப்படின்னாக்க நிறைவேற்றினாங்க. த கைட்லைன்ஸ் ப்ரொவைடட் that the governments should develop or maintain a strong consumer protection policy taking into account the guidelines. The guidelines provided, இந்த மாதிரியான அந்த கைட்லைன்ஸ் அந்த கொள்கைகள் அந்த வழிகாட்டு நெறிமுறைகள் பார்த்தீங்க அப்படின்னாக்க கவர்மெண்ட்டு அந்த ஸ்ட்ராங்கான அந்த நுகர்வோர் பாதுகாப்புக்கு ரிலேட்டடான அந்த பிரின்சிபல்ஸும் அந்த கைட்லைன்ஸும் உருவாக்கி அதை வந்து மெயின்டெனன்ஸ் பண்ணுறதுக்காக அந்த நெறிமுறைகளை வந்து செயல்படுத்தியது இந்த யுனைடெட் நேஷன்ஸ். இந்த யுனைடெட் நேஷன்ஸினுடைய கைட்லைன்ஸ் ஸோ இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னாக்கா அந்த கன்சியூமர்னுடைய ப்ரொடெக்ஷனுக்காக நுகர்வோருடைய பாதுகாப்பிற்காக ஐக்கிய நாடுகள் இந்த மாதிரியான கைட்லைன்ஸை வந்து கொடுத்தாங்க. சரிங்களா? அடுத்தது அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் யுனைடெட் நேஷன்ஸ் கைட்லைன்ஸ் ஃபார் கன்சியூமர் ப்ரொடெக்ஷன். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இந்த யுனைடெட் நேஷன்ஸினுடைய கைட்லைன்ஸ் அதனுடைய நோக்கம் என்ன, நுகர்வோர் பாதுகாப்பில் அதனுடைய நோக்கம் என்ன, அந்த நுகர்வோர் நலன் பாதுகாப்பில் இந்த ஐக்கிய நாடு சபையினுடைய நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லி தான் இதில் நாம் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன், டு அசிஸ்ட் countries in achieving or maintaining adequate protection for their population as consumers. To assist countries in achieving or maintaining adequate protection for their population as consumers. அப்போது அங்கே இருக்கக்கூடிய கன்சியூமருக்கு போதுமான அளவில் பாதுகாப்புனையும் கொடுக்கறது மட்டும் போதுமான அளவு பாதுகாப்பு, அது மட்டும் இல்லாமல் அந்த மெம்பர் கண்ட்ரிஸுக்கும் பாதுகாப்பு கொடுக்கறதுக்காக தான் இந்த யுனைடெட் நேஷன்ஸோட மிக முக்கியமான நோக்கமாக இருக்குது. சரிங்களா? அதனுடைய கன்சியூமருக்கும் பாதுகாப்பு கொடுக்கணும், அது மட்டும் இல்லாமல் அந்த மெம்பர் கண்ட்ரிஸுக்கும் பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய நோக்கத்தில் இந்த யுனைடெட் நேஷன்ஸ் வந்து கைட்லைன்ஸ் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ரெண்டாவது, டு ஃபெசிலிட்டேட் ப்ரொடெக்ஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் பேட்டர்ன்ஸ் response to the needs and desires of consumers. To facilitate production and distribution patterns, அதாவது அங்கே இருக்கக்கூடிய கன்சியூமர்ஸ் அந்த கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் வந்து மேனுஃபேக்சர்கிட்டேருந்து, அடுத்தது அந்த செல்லர்ஸ் இருக்காங்க இல்லையா அவங்ககிட்டருந்து கரெக்டான அந்த ரெஸ்பான்சிவ் டு த நீட்ஸ் அண்ட் டிசையர்ஸ் ஆஃப் கன்சியூமர்ஸ் அந்த பேட்டர்னை டிஸ்ட்ரிபியூட்டன் பேட்டர்ன், அதாவது டு ஃபெசிலிட்டேட் ப்ரொடக்ஷன் உற்பத்தியும் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் அந்த விற்பனை சம்மந்தமானதும், பேட்டர்ன்ஸ் ரெஸ்பான்சிவ் டு தி நீட்ஸ் அண்ட் டிசையர்ஸ் ஆஃப் கன்சியூமர்ஸ் அந்த கன்சியூமருடைய ரெஸ்பான்ஸ் அந்த கன்சியூமரை வந்து பொருட்படுத்தி அவங்களுக்கு உண்டான அந்த நுகர்வோருடைய தேவைகளையும் அவங்களுடைய விருப்பங்களையும் பூர்த்தி செய்யக்கூடிய வகையில்
செயல்பட வைப்பது தான் இந்த யுனைடெட் நேஷன்ஸினுடைய கைட்லைன்ஸாக இருக்குது. தேர்ட் ஒன், டு என்கரேஜ் ஹை லெவல்ஸ் ஆஃப் எத்திக்கல் கண்டக்ட் ஃபார் தோஸ் என்கேஜ்டு இன் தி ப்ரொடக்ஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் goods and services to consumers. To encourage high levels of ethical conduct for those engaged in the production and distribution of goods and services to consumers. ஸோ மூணாவதாக அந்த கன்சியூமருக்குண்டான அந்த ப்ரொடக்ஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன், அந்த பொருட்களையும் அதற்கான சேவைகளையும் ப்ரொடியூசர்கிட்டேருந்து டிஸ்ட்ரிபியூட்டர் வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த ஒரு நன்னெறி சார்ந்த அந்த நடத்தைகளை ஊக்குவிப்பது இந்த யுனைடெட் நேஷன்ஸுடைய கைட்லைன்ஸாக இருக்குது. சரிங்களா? ஃபோர்த் ஒன், டு அசிஸ்ட் countries in curbing abusive business practices by all enterprises at the national and international levels which adversely affect consumers. To assist countries in curbing abusive business practices by all enterprises at the national and international levels which adversely affect consumers. இங்கே இருக்கக்கூடிய அந்த கன்சியூமர்னுடைய நலனை மோசமாக பாதிக்கக்கூடிய வகையில் செயல்படக்கூடிய அந்த தவறான அந்த வர்த்தக நடைமுறைகளை கட்டுப்படுத்தக்கூடிய வணிக நிறுவனங்களை எதிர்ப்பதில் உள்நாட்டு லெவலிலும் சரி இன்டர்நேஷ்னல் லெவலையும் சரி அந்த உறுப்பு நாடுகளுக்கு அந்த மெம்பர் கண்ட்ரிஸுக்கு உதவி செய்யணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு செயல்படக்கூடியது தான் இந்த யுனைடெட் நேஷன்ஸினுடைய மிக முக்கியமான நோக்கமாக இருக்குது. சரிங்களா? ஃபிஃப்த் ஒன், டு ஃபெசிலிட்டேட் த டெவலப்பிங் ஆஃப் இண்டிபெண்ட் கன்சியூமர் குரூப்ஸ். இண்டிபெண்ட், அதாவது அந்த சுதந்திரமான கன்சியூமர் குரூப்பை இன்னும் டெவலப் பண்ணணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு செயல்படக்கூடியது இந்த யுனைடெட் நேஷன்ஸினுடைய கைட்லைன்ஸாக இருக்குது. சிக்ஸ்த் ஒன், டு ஃபர்தர் இன்டர்நேஷ்னல் கோஆப்ரேஷன் இன் த ஃபீல்ட் ஆஃப் கன்சியூமர் ப்ரொடெக்ஷன். அடுத்தது பாருங்கள், டு ஃபர்தர் இன்டர்நேஷ்னல் கோஆப்ரேஷன் இன் தி ஃபீல்ட் ஆஃப் கன்சியூமர் ப்ரொடெக்ஷன். அந்த கன்சியூமருடைய ப்ரொடெக்ஷனில் இன்டர்நேஷ்னல் லெவலில் கோஆப்ரேஷன் ஏற்படுத்தணும் அப்படிங்கிற நோக்கத்தோடும் செயல்படக்கூடியது தான் அந்த கைட்லைன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறது இந்த யுனைடெட் நேஷன்ஸ். செவன்த் ஒன், டு என்கரேஜ் the development of market conditions which provide consumers with greater choice at lower prices. To encourage the development of market conditions, பின்ன அந்த கன்சியூமர்ஸுக்கு குறைஞ்ச விலையில் பொருளை பெரிய லெவலில் அவங்க சப்ளை பண்ணணும், அவங்க செலக்ட் பண்ணணும், வாங்க வைக்கணும் அப்படிங்கிற வகையில் மார்க்கெட்டை என்கரேஜ் பண்ணணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு என்கரேஜ் டெவலப்மெண்ட் ஆஃப் மார்க்கெட் கண்டிஷன்ஸ் அப்படிங்கிற வகையில் கைட்லைன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறது தான் இந்த யுனைடெட் நேஷன்ஸ். சரிங்களா? ஸோ இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த யுனைடெட் நேஷன்ஸினுடைய கைட்லைன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னாக்கா நுகர்வோருடைய பாதுகாப்பில் மிக முக்கியமாக கொண்டிருக்கிறது இந்த 7 பாயிண்ட்ஸுமே. நெக்ஸ்ட்டு பாருங்கள், கன்சியூமர் லெஜிஸ்லேஷன்ஸ். ஸோ இந்த கன்சியூமருக்காக ஒரு சில சட்டங்கள் இருக்குது. அது என்னென்ன சட்டங்கள் அப்படின்னு சொல்லி தான் நம்ம இப்போ 1 by 1 பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு பாருங்கள், தி இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட் 1872. ஸோ இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட்னு என்ன? இந்திய ஒப்பந்த சட்டம் அப்படிங்கிறத இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். வாஸ் பாஸ்டு டு பைண்ட் த பீப்புள் ஆன் த ப்ராமிஸ் மேட் இன் தி கான்ட்ராக்ட். ஸோ இந்த சட்டம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா பீப்புள், அங்கே இருக்கக்கூடிய மக்கள் ஒப்பந்தங்களுக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடியதை உறுதி செய்வது தான் இந்த இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட். சரிங்களா? ஸோ இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்டுங்கிறது என்ன பாருங்கள், அங்கே இருக்கக்கூடிய இந்த சட்டம் மக்களுடைய ஒப்பந்தங்களுக்கு கட்டுப்பட்டு
நடப்பதை வந்து உறுதி செய்வது தான் இந்த இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட். ரெண்டாவது கன்சூமர் லெஜிஸ்லேஷன் பார்த்திங்க அப்படின்னா த சேல் ஆஃப் கூட்ஸ் ஆக்ட் 1930, பொருட்கள் விற்பனை சட்டம் அப்படிங்கிறத சேல் ஆஃப் கூட்ஸ் ஆக்ட் அப்படின்னு சொல்கிறோம். பாருங்கள், திஸ் ஆக்ட் protects consumers against sellers not complying with expressed and implied warranties in the sale contract. This act protects consumer against sellers not complying with expressed and implied warranties in the sale contract. இந்த சட்டம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா அந்த சேல்ஸ் பண்ணுறோம் இல்லையா, அந்த சேல்ஸ் கான்ட்ராக்டில் வெளிப்படையான, அது மட்டும் இல்லாமல் அந்த வாரண்டிஸ், உத்தரவாதங்கள் இருக்கு இல்லைங்களா, அந்த வாரண்டிஸும் அந்த விற்பனையாளர்கள் செயல்படுத்த வேண்டிய அவங்க வந்து மறுப்பதிலிருந்து நுகர்வோரை பாதுகாப்பதற்காகத்தான் ஏற்படுத்தப்பட்டது இந்த சேல் ஆஃப் குட்ஸ் ஆக்ட். ஒரு ப்ராடக்டை நம்ம சேல் பண்ணுறோம் அப்படின்னாக்க அந்த ப்ராடக்ட் உண்டான அந்த வாரண்டி இருக்குங்க இல்லையா, அந்த வாரண்டியை வந்து அவங்களுக்கு வந்து கொடுக்கக்கூடிய வகையில் அந்த உத்தரவாதத்தை வந்து அந்த விற்பனையாளர்கள் செயல்படுத்த மறுப்பதிலிருந்து நுகர்வோரை பாதுகாக்கும் விதமாக ஏற்படுத்தப்பட்டது தான் இந்த சேல் ஆஃப் கூட்ஸ் ஆக்ட். சரிங்களா? அடுத்தது தி எசென்சியல் கமாடிட்டிஸ் ஆக்ட் 1955. தி எசென்சியல் கமாடிட்டிஸ் ஆக்ட் அப்படின்னா என்ன சொல்கிறோம் அப்படின்னா, எசென்சியல் கமாடிட்டிஸ் அப்படின்னா என்ன, அந்த அத்தியாவசிய பொருட்கள் அப்படிங்கிறத நம்ம எசென்சியல் கமாடிட்டிஸ்னு சொல்கிறோம். இந்த அத்தியாவசிய பொருட்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா protects the consumers against artificial shortages. அந்த ஆர்டிஃபிஷியல் ஷார்ட்டேஜஸ் இருக்குது இல்லைங்களா, அந்த செயற்கை பற்றாக்குறை, அந்த மாதிரியான செயற்கை பற்றாக்குறையை வந்து தடுக்கும் விதமாகத்தான் ஏற்படுத்தப்பட்டது தான் இந்த எசென்சியல் கமாடிட்டிஸ். கிரியேட்டட் பை தி செல்லர்ஸ் by hoarding the goods and thus selling the selling the goods at high prices in black market in respect of essential commodities. அப்போது இந்த அத்தியாவசிய பொருட்களை வந்து விற்பனை பண்ணும்போது அந்த விற்பனையாளர்கள் ஆர்டிஃபிஷியலாக பண்ணுறாங்க இல்லையா, அந்த செயற்கை விலையேற்றம் செய்கிறாங்க இல்லையா, அப்படி செய்யக்கூடிய அந்த நோக்கத்தோடு இருப்பவர்களும் அதே மாதிரி அந்த பொருளை வந்து பதுக்கி வைக்கிறது, ஹார்டிங் பண்ணுறது, இந்த மாதிரியான செயற்கை பற்றாக்குறையை உருவாக்குறது, அதுக்கு மட்டும் இல்லாமல் அந்த பிளாக் மார்க்கெட்டில் அதிக விலைக்கு விற்பனை செய்யணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு இருப்பவங்கள, இந்த மாதிரி இருக்கக்கூடியவங்களை தடை செய்வதற்காகத்தான் இந்த எசென்சியல் கமாடிட்டிஸ் ஆக்ட் 1955 ஏற்படுத்தப்பட்டது. சரிங்களா? அடுத்து 4th ஒன், த அக்ரிகல்ச்சரல் ப்ராடக்ட்ஸ் கிரேடிங் அண்ட் மார்க்கெட்டிங் ஆக்ட் 1937. அக்ரிகல்ச்சரல் ப்ராடக்ட்ஸ் கிரேடிங் அண்ட் மார்க்கெட்டிங் ஆக்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, அங்கே இருக்கக்கூடிய அந்த அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ஸ், அந்த வேளாண் பொருட்களை வந்து தரப்படுத்துறதும், அது மட்டும் இல்லாமல் விற்பனை சட்டம் அப்படிங்கிறது 1937 கொண்டு வரப்பட்டது. பாருங்கள், இட் என்ஷூர்ஸ் த சப்ளை ஆஃப் அக்ரிகல்ச்சரல் கமாடிட்டிஸ் அட் ஹை குவாலிட்டி. அந்த அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ஸுங்களா, அந்த வேளாண்மை உற்பத்தி பொருட்களை நல்ல தரத்துடன் வழங்குவதை வந்து உறுதி செய்வதற்காக ஏற்படுத்தப்பட்டது இந்த அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ஸ் கிரேடிங் அண்ட் மார்க்கெட்டிங் ஆக்ட் ஏற்படுத்தப்பட்டது. சரிங்களா? அடுத்தது தி ப்ரிவென்ஷன் ஆஃப் ஃபுட் அடல்ட்ரேஷன் ஆக்ட் 1954. தி ப்ரிவென்ஷன் ஆஃப் ஃபுட் அடல்ட்ரேஷன் ஆக்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, உணவுப் பொருட்களை வந்து கலப்படத்திற்கான தடை சட்டம் தான் இந்த 1954. த ப்ரிவென்ஷன் ஆஃப் ஃபுட் அடல்ட்ரேஷன் ஆக்ட், உணவுப் பொருட்கள் கலப்படத்திற்கான தடை சட்டம் இந்த 1954. செக்ஸ் த அடல்ட்ரேஷன் ஆஃப்
food articles and ensures purity of goods supplied and thus protects the health of consumers. இந்த சட்டம் பார்த்தீங்க அப்படின்னா உணவுப் பொருளில் கலப்படம் செய்வதை வந்து டெஸ்ட் பண்ணி தரமான உணவுப் பொருளை வந்து வழங்குவதன் மூலமாக அந்த அங்கே இருக்கக்கூடிய அந்த கன்சியூமருடைய உடல்நலத்தை வந்து பாதுகாப்பதற்காக ஏற்படுத்தப்பட்டது தான் இந்த சட்டம். 6.1 வெயிட்ஸ் அண்ட் மெசர்ஸ் ஆக்ட் 1976. வெயிட்ஸ் அண்ட் மெசர்ஸ் அந்த அளவு சட்டம், எடை மற்றும் அளவு சட்டம் பார்த்திங்க அப்படின்னாக்கா 1976 வந்து ஏற்படுத்தினாங்க. பாருங்கள், protects the consumer against malpractices of underweight or under measurement. இது பார்த்திங்க அப்படின்னா இந்த சட்டம் அந்த எடை குறைவாக போடுறது, அந்த அளவினுடைய குறைபாடுகளை வந்து தடுப்பதற்காக இந்த நுகர்வோரை வந்து பாதுகாக்கும் விதமாக ஏற்படுத்தப்பட்டது தான் இந்த சட்டம். This act has been replaced as a legal metrology act 2009. ஸோ இந்த சட்டம் பார்த்திங்க அப்படின்னாக்கா 2009 பார்த்திங்கன்னா லீகல் மெட்ரோலஜி ஆக்ட் அப்படின்னு சொல்லி மாற்றப்பட்டது. சரிங்களா, இது ஞாபகம் வச்சுக்கோங்க, 1 மார்க்கில் சில நேரங்களில் கேட்பாங்க. அடுத்தது தி ட்ரேட் ஆக்ட் 1999. த ட்ரேட் மார்க் ஆக்ட், வணிக குறி சட்டம் அப்படிங்கிறது த ட்ரேட் மார்க் ஆக்ட் அப்படின்னு சொல்கிறோம். It prevents the use of fraudulent marks on the product. இந்த சட்டம் பார்த்திங்க அப்படின்னா பொருளில் இருக்கக்கூடிய இந்த மோசடியான வணிக குறிகளை வந்து தடை செய்வதற்காக ஏற்படுத்தப்பட்டது அந்த ட்ரேட்மார்க் ஆக்ட். சரிங்களா, அதாவது பார்த்திங்க அப்படின்னா ஒரு பிராண்ட் இருக்கும், அந்த பிராண்டு மாதிரியே இன்னொரு போலியான ஒரு பிராண்டை வந்து உற்பத்தி பண்ணி மார்க்கெட்டில் பண்ணுவாங்க. அப்படி போலியான உற்பத்தி பண்ணுறாங்க இல்லையா, அந்த பிராண்டை போலியான பிராண்டை யார் யூஸ் பண்ணுறாங்களோ அவங்கள வந்து தடுக்கும் விதமாக ஏற்படுத்தப்பட்டது அந்த ட்ரேட்மார்க் ஆக்ட். சரிங்களா, அடுத்தது தி காம்படிஷன் ஆக்ட் 2002. காம்படிஷன் போட்டி சட்டம் 2002 ஏற்படுத்தப்பட்டது. பாருங்கள், இட் ப்ரொடெக்ட்ஸ் த கன்சியூமர்ஸ் அகெயின்ஸ்ட் அன்ஹெல்தி காம்படிஷன். ஸோ இந்த சட்டம் பார்த்திங்கன்னா அந்த ஆரோக்கியமற்ற அந்த வணிக போட்டியிலிருந்து கன்சியூமரை வந்து பாதுகாக்கும் விதமாக ஏற்படுத்தப்பட்டது தான் இந்த காம்படிஷன் ஆக்ட். 9th இந்தியன் ஸ்டாண்டர்ட் இன்ஸ்டிடியூஷன் சர்டிஃபிகேஷன் மார்க்ஸ் ஆக்ட் 1952. இந்தியன் ஸ்டாண்டர்ட் இன்ஸ்டிடியூஷன் சர்டிஃபிகேஷன் மார்க்ஸ் ஆக்ட் 1952, அதாவது இந்திய தர நிறுவன சட்டம். பாருங்கள், நவ் ISI is known as Bureau of Indian Standards, provides special marks to protect products fulfilling minimum quality standards and thus ensures supply of quality products to consumers. அந்த இந்திய தர நிறுவனம் ISIன்னு சொல்கிறோம் இல்லைங்களா, இந்திய தர நிறுவனம் தற்போது பார்த்திங்க அப்படின்னாக்கா இந்திய தரக்குழு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த சட்டம் பார்த்தேன் அப்படின்னா அந்த உற்பத்தி பொருள் அந்த பெற்றிருக்க வேண்டிய அந்த குறைந்தபட்ச அந்த தரநிலை ஸ்டாண்டர்ட் பூர்த்தி செய்வதை வந்து உறுதி செய்யும் விதமாக ஏற்படுத்தப்பட்டது தான் இந்த இந்தியன் ஸ்டாண்டர்ட் இன்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்லுவோம். இது அந்த நுகர்வோருக்கு தரமான பொருள்களை வந்து கிடைப்பதை வந்து உறுதி செய்யக்கூடியது தான் இந்த இந்தியன் ஸ்டாண்டர்ட் இன்ஸ்டிடியூஷனுடைய நோக்கமாக இருக்குது. சரிங்களா, அடுத்தது த ட்ரக்ஸ் அண்ட் மேஜிக் ரெமடிஸ் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் ஆக்ட் 1954. ட்ரக்ஸ் அண்ட் மேஜிக் ரெமடிஸ் அந்த மருத்துவ பொருட்கள் மற்றும் அந்த மாய சிகிச்சைகள் அப்படிங்கிறத ட்ரக்ஸ் அண்ட் மேஜிக் ரெமடிஸ் ஆக்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ப்ரொஹிபிட்ஸ் அட்வர்டைஸ்மெண்ட் ஆஃப் ட்ரக்ஸ் அண்ட் ரெமடிஸ் கிளைமிங் டு ஹாவ் மேஜிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். இந்த சட்டம் பார்த்திங்க அப்படின்னா மேஜிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ், அதாவது மாய சிகிச்சைகள் குறித்து அந்த விளம்பரப்படுத்துவதை வந்து தடை செய்வதும் மற்றும் அதனால் விளைந்த அந்த தீங்குகளுக்கு தீர்வுகளை காண வழிவகை செய்யக்கூடியது இந்த சட்டம். 11th த ட்ரக்ஸ் அண்ட் காஸ்மெட்டிக்ஸ் ஆக்ட் 1940. ட்ரக்ஸ் அண்ட் காஸ்மெட்டிக்ஸ் மருந்து மற்றும் அழகு சாதன பொருட்கள் சட்டம். இட் என்ஷூர்ஸ் த சேஃப்டி ஆஃப் ட்ரக்ஸ் அண்ட் காஸ்மெட்டிக்ஸ் சோல்ட் இன் இந்தியா.
இந்த சட்டம் பார்த்திங்க அப்படின்னாக்க இந்தியாவில் அந்த தரமான, அது மட்டும் இல்லாமல் பாதுகாப்பான மருந்து பொருட்கள் மற்றும் அழகு சாதன பொருட்களை வந்து விற்பனை செய்வதை உறுதி செய்யக்கூடியது இந்த சட்டம். அடுத்தது த ஃபுட் சேஃப்டி ஸ்டாண்டர்ட் ஆக்ட் 2006. ஃபுட் சேஃப்டி ஸ்டாண்டர்ட் ஆக்ட் உணவு பாதுகாப்பு தர சட்டம் 2006 பாருங்கள். இட் ரெகுலேட்ஸ் த மேனுஃபேக்சர், ஸ்டோரேஜ் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ஃபுட் இன் சேஃப் அண்ட் ஹோல்சம் கண்டிஷன் டு கன்சியூமர்ஸ். இந்த சட்டம் பார்த்திங்க அப்படின்னா அந்த உணவுப் பொருளை வந்து பாதுகாப்பாகவும், அது மட்டும் இல்லாமல் முழுமையான நிலையில் உற்பத்தி செய்வதும், பாதுகாப்பது மற்றும் சேல் பண்ணுறது, இந்த மாதிரியான ஒழுங்குமுறைப்படுத்துவதை தான் இந்த சட்டம் உறுதி செய்கிறது. சரிங்களா? அடுத்து 13 பாருங்கள். த ஏர் ப்ரிவென்ஷன் அண்ட் கண்ட்ரோல் ஆஃப் பொல்யூஷன் ஆக்ட் 1981. காற்று மாசுபடுதல் தடை சட்டம் தான் இந்த சட்டம். இட் கண்ட்ரோல்ஸ் அண்ட் ப்ரிவென்ட்ஸ் பொல்யூஷன் இன் இந்தியா. இந்தியாவில் காற்று மாசுபடுவதை வந்து தடுப்பதற்காக, சுற்றுச்சூழலை வந்து பாதுகாக்கும் விதமாக ஏற்படுத்தப்பட்டது தான் இந்த சட்டம். அடுத்தது 14 பாருங்கள். த பப்ளிக் லைபிலிட்டி இன்சூரன்ஸ் ஆக்ட் 1991. த பப்ளிக் லைபிலிட்டி இன்சூரன்ஸ் ஆக்ட் பொது பொறுப்பு காப்பீட்டு சட்டம் அப்படிங்கிறத த பப்ளிக் லைபிலிட்டி இன்சூரன்ஸ் ஆக்ட் அப்படின்னு சொல்கிறோம். இட் ப்ரொவைட்ஸ் இம்மீடியட் ரிலீஃப் டு பர்சன்ஸ் affected by accidents, securing while handling hazardous substances. அதாவது இந்த சட்டம் பார்த்திங்கன்னா தீங்கு விளைவிக்கக்கூடிய வகையில் பொருட்களை வந்து கையாளும் போது அதனால் ஏற்படக்கூடிய விபத்துகளுக்கு உடனடியாக நிவாரணம் பெறுவதை உறுதி செய்யக்கூடியதான் இந்த சட்டம். தீங்கு விளைவிக்கும் அப்படின்னு சொல்லலாம். அப்படி இல்லை அப்படின்னாலும் ஒரு பொருளை கையாளும் போது ஏற்படக்கூடிய எதிர்பாராத விபத்துகளை வந்து ஈடுகட்டக்கூடிய விதமாக நிவாரணம் பெறக்கூடிய வகையில் உறுதி செய்யக்கூடிய இந்த சட்டம். சரிங்களா? அடுத்தது 15 பாருங்கள். த நார்கோட்டிக் ட்ரக்ஸ் அண்டு சைக்கோட்ராபிக் சப்ஸ்டான்சஸ் ஆக்ட் 1985. இது பார்த்திங்க அப்படின்னா போதைப் பொருள் மற்றும் மனவியல் பொருட்கள் சட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நார்கோட்டிக் ட்ரக்ஸ் அண்டு சைக்கோட்ராபிக் சப்ஸ்டான்சஸ், போதைப் பொருள் மற்றும் மனவியல் பொருட்கள் சட்டம் அப்படின்னு சொல்கிறோம். இட் ப்ரிவென்ட்ஸ் த ப்ரொடக்ஷன் ஆஃப் நர்கோட்டிக் ட்ரக்ஸ் எக்ஸப்ட் ஃபார் எஜுகேஷ்னல் யூஸ். இந்த சட்டம் பார்த்திங்கன்னா அந்த போதைப் பொருட்களை வந்து தயாரிப்பதை வந்து தடை செய்வதற்காக ஏற்படுத்தப்பட்ட சட்டம் தான் இந்த நர்கோட்டிக் ட்ரக்ஸ் அண்டு சைக்கோட்ராபிக் சப்ஸ்டான்சஸ் ஆக்ட் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? ஸோ இது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னாக்கா இந்த 15மே கன்சியூமர் லெஜிஸ்லேஷன், நுகர்வோர் பாதுகாப்புக்காக ஏற்படுத்தப்பட்ட சட்டங்கள். சரிங்களா? இது நல்லா பார்த்துக்கோங்க. கட்டாயம் இது 5 மார்க்லேயும் கேட்குறாங்க, 3 மார்க்ஸ்லேயும் கேட்குறாங்க. சரிங்களா? அடுத்தது த கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 1986. த கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் அப்படிங்கிறது என்ன? நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் 1986. சரிங்களா? இதை வந்து என்ன சொல்லுவாங்க, சிம்பிளாக கோப்ரா அப்படின்னு சொல்லலாம். ஸோ கோப்ரா அப்படின்னா என்ன சொல்லுவாங்க அப்படின்னாக்கா கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் அப்படிங்கிறது தான் கோப்ரா அப்படின்னு சொல்கிறோம், வேறு ஒன்றும் இல்லை. சரிங்களா? nowadays the consumers grievances and dissatisfactions grow largely. பாருங்கள், nowadays இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் த கன்சியூமர்ஸ் கிரீவன்சஸ்னால் என்ன சொல்லியிருக்கேன், அதாவது நுகர்வோருடைய குறைகள் அண்டு டிஸ்சாட்டிஸ்ஃபேக்ஷன்ஸ் க்ரோ லார்ஜ்லி. இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் கன்சியூமர்ஸ்னுடைய குறைகளும் டிஸ்சாட்டிஸ்ஃபேக்ஷன், அது சாட்டிஸ்ஃபேக்ஷன் திருப்தி, டிஸ்சாட்டிஸ்ஃபேக்ஷனா அதிருப்தி, திருப்தி இல்லாமல் நீங்கள் பார்த்தீங்கன்னா க்ரோ லார்ஜ்லி பெரும் அளவில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அதிகரிச்சுட்டு போயிட்டே இருக்குது. கன்சியூமர் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணக்கூடிய விதமாகவும் எதுவும் இல்லை, அவங்களுடைய குறைகள் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் அதிகரிச்சுட்டே போகிற மாதிரி தான் இன்றைக்கி இருக்குது. கன்சியூமர்ஸ் themselves did not have any effective mechanism or institutional arrangement for the speedy redressal for their grievances. அப்போது கன்சியூமர்ஸ் அவங்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த இடர்பாடுகளுக்கு விரைவாக வந்து தீர்வு காண்பதற்காக இதுவரைக்கும் எந்த ஒரு நுட்பமும் அமைப்பு ரீதியான ஏற்பாடுகளும் சரியாக வந்து ஏற்படுத்தப்படவில்லை. Lack of effective popular movement isolated the consumer
and so his plight is increased. ஸோ அந்த ஒரு சிறப்பான கன்சியூமர் குரூப் இல்லாதனால கன்சியூமர்ஸ் தனிமைப்படுத்தப்பட்டு அவர்களுடைய நிலை பார்த்திங்கன்னா மேலும் பார்த்திங்க அப்படின்னாக்கா மோசமாக தான் இருக்குது. Sensing the pressure mounting from various consumer protection groups and the consumer themselves, the central government enacted a comprehensive law called the Consumer Protection Act in 1986. ஸோ இந்த மாதிரி பல்வேறு வகையான அந்த கன்சியூமர் குரூப்ஸு, அது மட்டும் இல்லாமல் கன்சியூமர் தொடர்ந்து ஒரு அழுத்தத்தின் காரணமாகவே பார்த்திங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டு இந்த கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 1986 இந்த சட்டத்தை வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஏற்படுத்தியது. திஸ் ஆக்ட் கேம் இன்டு ஃபோர்ஸ் வித் எஃபெக்ட் ஃப்ரம் 15/4/1987. இந்த சட்டம் பார்த்திங்கன்னா 15/4/1817 நடைமுறைப்படுத்தப்பட்டது. சரிங்களா? திஸ் ஆக்ட் வாஸ் ஃபர்தர் அமெண்டட் இன் 1993. இந்த சட்டம் 1993 ஃபர்தர் அமெண்டட் ஒரு சில திருத்தங்களை வந்து திருத்தப்பட்டது. 1987 வந்து நடைமுறைப்படுத்தப்பட்டது. அதுக்கப்புறம் 1993 ஒரு சில திருத்தங்கள் வந்து மேற்கொள்ளப்பட்டது. சரிங்களா? திஸ் ஆக்ட் இஸ் ரெஃபர்ட் இன் ஷார்ட் as கோப்ரா. ஸோ இந்த சட்டத்தை சுருக்கமாக வந்து கோப்ரா அப்படின்னு சொல்லியும் சொல்லலாம். தி கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 1986 seeks to protect and promote the interest of consumers. இந்த நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் பார்த்தீங்க அப்படின்னாக்க நுகர்வோர் நலனுடைய பாதுகாக்கக்கூடிய வகையில் மேம்படுத்தப்பட்டது தான் இந்த சட்டம். The Act provides safeguards to consumers against defective goods, deficient services, unfair trade practices, and other forms of their exploitation. இந்த சட்டம் பார்த்தீங்க அப்படின்னா நுகர்வோர்களை வந்து ஏமாற்று நோக்கக்கூடிய அந்த குறைபாடுகளுடைய பொருட்கள், குறைபாடுடைய அந்த சேவைகள், நேர்மையற்ற வணிக நடைமுறைகள், அது மட்டும் இல்லாமல் பல்வேறு வகையான சுரண்டல்களிலிருந்து நுகர்வோரை வந்து பாதுகாப்பதற்காக ஏற்படுத்தப்பட்டது தான் இந்த கோப்ரா சட்டம். The object of the act is to provide for the better protection of the interest of the consumer court for the settlement of consumers' disputes and all matters connected therewith. இந்த சட்டம் பார்த்தீங்க அப்படின்னா கன்சியூமருக்குண்டான அந்த சச்சரவுகளுக்கிடையே இருக்கக்கூடிய அந்த சட்டம் நுகர்வோர் நீதிமன்றம் அந்த கன்சியூமர் கோர்ட்ஸை வந்து ஏற்படுத்தி அதன் மூலமாக அந்த கன்சியூமருக்கு வந்து தீர்வு காண்பும் விதமாகவும் அவங்களுடைய நலனை பாதுகாப்பதற்காகவும் ஏற்படுத்தப்பட்டது தான் இந்த கோப்ரா. தி கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் இஸ் ஆஃப் கிரேட் இம்பார்ட்டன்ஸ். இந்த நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது. இட் இஸ் த லேட்டஸ்ட் டு பி அடாப்டட். இது பார்த்தீங்க அப்படின்னாக்க சமீபமாக ஏற்படுத்தப்பட்டது தான் இந்த ஆக்டு. இட் இஸ் அப்ளிகபிள் டு பப்ளிக் செக்டார், ஃபினான்சியல் அண்ட் கோஆப்ரேட்டிவ் என்டர்பிரைசஸ். இந்த சட்டம் பார்த்தீங்க அப்படின்னாக்க பொதுத்துறையாக இருக்கட்டும், நிதித்துறையாக இருக்கட்டும், கூட்டுறவு நிறுவனங்களுக்காக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே வந்து இது வந்து பொருந்தும். ரீசெண்ட்லி ஈவன் மெடிக்கல் சர்வீசஸ் ஹாவ் பீன் ப்ராட் அண்டர் இட்ஸ் ஸ்கோப். ஸோ ரீசெண்ட்லி அந்த சமீபத்தில் பார்த்திங்க அப்படின்னா அந்த மருத்துவ சேவைகளுக்காகவும் இதன் வரம்பு பார்த்திங்க அப்படின்னா கொண்டு வரப்பட்டது. த ஆக்ட் ஷால் அப்ளை டு ஆல் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் அக்ராஸ் அப்ராட். இந்த சட்டம் பார்த்திங்க அப்படின்னாக்க எல்லா பொருளுக்கும் சேவைகளுக்கும் பார்த்திங்க அப்படின்னாக்க அக்ராஸ் போர்ட். இந்த சட்டம் பார்த்திங்கன்னா ஆல் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் அக்ராஸ் போர்டு, அனைத்து பொருளுக்கும் சேவைகளுக்கும் பொருந்தக்கூடிய வகையில் ஏற்படுத்தப்பட்டது தான் இந்த கோப்ரா. நெக்ஸ்ட், த கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 1986 does not create rights or liabilities, but it has emerged as a new form for the settlement of disputes relating to the sale of goods or services.
கன்சூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட், இந்த நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் 1986 கன்சியூமர்களுக்காக எந்தவித ஒரு உரிமையும் பொறுப்புகளையும் உருவாக்கவில்லை. அப்படிங்கிறதுக்கு மாறாக கூட்ஸ் அண்ட் சர்வீசஸை வந்து சேல் பண்ணுறது, அது தொடர்பான அனைத்து வகையான அந்த சர்ச்சைகளையும் அந்த தீர்த்து வைக்கக்கூடிய வகையில் குழுக்கள் குரூப்ஸை வந்து ஏற்படுத்தியது. தி laws claimed by the consumers must be a loss resulting from on some deficiency of service or defect in the goods. ஸோ அந்த கன்சியூமர் கோரக்கூடிய அந்த இழப்பீடான அந்த குறைபாடுடைய பொருட்களையும் குறைபாடுகளுடைய சேவைகளையும் ஏற்றதால் விளைந்த இழப்பீட்டிற்கான இழப்பீடாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் ஏற்படுத்தப்பட்டது இந்த கோப்ரா. The Act provides for the setting of a 3-tier machinery consisting of direct farms, state commissions and the national commission. இந்த சட்டம் பார்த்திங்க அப்படின்னா டிஸ்ட்ரிக்ட் ஃபார்ம், அதாவது தேசிய குழுமம், மாநில குழுமம், மாவட்ட குழுமம் என்று சொல்லக்கூடிய அந்த மூவடுக்கு நுகர்வோர் சச்சரவு தீர்வு குழுமத்தை வந்து ஏற்படுத்தியது. சரிங்களா? அதான் the Act provides for the setting of a 3-tier machinery, 3 அடுக்கு நுகர்வோர் சச்சரவு குழுவை வந்து ஏற்படுத்தியிருக்கு. என்னெல்லாம் அப்படின்னா டிஸ்ட்ரிக்ட் ஃபார்ம், ஸ்டேட் கமிஷன் அண்ட் நேஷனல் கமிஷன் என்று சொல்லக்கூடிய அந்த 3 அடுக்கு அந்த 3-tier மிஷினரியை வந்து ஏற்படுத்தப்பட்டது இந்த ஆக்டில். இட் ஆல்சோ லேஸ் டவுன் ரூல்ஸ் ஃபார் ஃபார்மேஷன் ஆஃப் கன்சூமர் ப்ரொடெக்ஷன் கவுன்சில்ஸ் இன் எவ்ரி டிஸ்ட்ரிக்ட் அண்டு ஸ்டேட் அண்ட் தி அபெக்ஸ் லெவல். இந்த சட்டம் பார்த்திங்க அப்படின்னா மாவட்ட அளவிலும் மாநில அளவிலும் அந்த உயர்மட்ட அளவிலும் நுகர்வோர் பாதுகாப்பு குழுக்களை வந்து ஏற்படுத்தியது. சரிங்களா? இந்த ஏற்படுத்தியது இந்த கோப்ரா. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், சைலண்ட் ஃபியூச்சர்ஸ் ஆஃப் தி இந்தியன் கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 1986. இந்தியன் கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட், இந்திய நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் 1980 ஏற்படுத்தப்பட்டது. இதனுடைய சைலண்ட் ஃபியூச்சர்ஸ், இதனுடைய சிறப்பு இயல்புகள் என்னெல்லாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். த சைலண்ட் ஃபியூச்சர்ஸ் ஆஃப் த இந்தியன் கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 1986 ஆர் லிஸ்டட் பிலோ. இந்த இந்திய நுகர்வோர் பாதுகாப்பு சட்டத்தினுடைய சிறப்பு இயல்புகள் என்னென்ன அப்படின்னு லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. அது ஒன் பை ஒன்னாக நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், ப்ரொடெக்டிங் கன்சியூமர்ஸ் அகைன்ஸ்ட் ப்ராடக்ட்ஸ் அண்ட் சர்வீசஸ் which are harmful to the health of consumers. Protecting consumers against products, நுகர்வோருடைய நலனுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய பொருட்கள் சேவைகளையும் எதிராக நுகர்வோரை பாதுகாக்கும் விதமாக ஏற்படுத்தப்பட்டது இந்த கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட். ஓகேங்களா? இது ஃபஸ்ட்டு ஸ்பெஷலைசேஷன், அதாவது ஃபஸ்ட்டு சைலண்ட் ஃபியூச்சர். ரெண்டாவது ஃபியூச்சர், ப்ரொடெக்டிங் கன்சியூமர்ஸ் ஃப்ரம் த பிரீச் ஆஃப் கான்ட்ராக்ட் பை செல்லர்ஸ் ஆர் மேனுஃபேக்சரர்ஸ். Protecting consumer from the breach of contract by the sellers or manufacturers. Sellers and manufacturers, அந்த உற்பத்தியாளர்களும் விற்பனையாளர்களினுடைய ஒப்பந்த மீறுகையிலிருந்து நுகர்வோரை வந்து பாதுகாப்பதற்காக ஏற்படுத்தப்பட்டது இந்த கோப்ரா. Third one, ensuring consumers with the supply of goods at fair quality. ஃபேர் குவாலிட்டி, ஒரு சிறந்த தரத்தில் கன்சியூமருக்கு பொருட்களை கிடைத்தலை வந்து உறுதி செய்வதற்காக ஏற்படுத்தப்பட்டது. ஃபோர்த் ஒன், சேஃப்கார்டிங் கன்சியூமர்ஸ் அகெயின்ஸ்ட் மிஸ்லீடிங் அண்ட் அன்ட்ரூ மெசேஜஸ் கம்யூனிகேட்டட் த்ரூ அட்வர்டைஸ்மெண்ட். Safeguarding consumers against misleading and untrue messages communicated through advertisement. அந்த பொய்யான தவறான வழிகாட்டு செய்திகளை வந்து வெளியிடக்கூடிய அந்த விளம்பரங்களிலிருந்து நுகர்வோரை வந்து காப்பதற்காக ஏற்படுத்தப்பட்டது இந்த கோப்ரா. ஃபிஃப்த் ஒன், என்ஷூரிங் தட் கன்சியூமர்ஸ் ஆர் சார்ஜ்டு ஃபேர் ப்ரைஸ். கன்சியூமர்ஸ் வாங்கக்கூடிய பொருளுக்கு சரியான விலையை வந்து நிர்ணயம் செய்யக்கூடியதை உறுதி செய்யக்கூடியது இந்த சட்டம். சிக்ஸ்த் ஒன், என்ஷூரிங் அன்இன்டர்பிரிட்டட் சப்ளை ஆஃப் குட்ஸ். தங்குதடையற்ற பொருட்களை வந்து விநியோகத்தை வந்து உறுதி செய்யக்கூடியது இந்த சட்டம்.
ensuring the availability of goods in correct quantity and right size. அடுத்தது பொருள் சரியான தரத்தில் சரியான அளவில் கிடைப்பதை வந்து உறுதி செய்யக்கூடியதாக இருக்கணும். 8th one, protecting the consumers against unfair trade practices of unsurplus trader. 8th one பார்த்தீங்க அப்படின்னா அன்சர்ப்ளஸ் ட்ரேடர், அந்த நேர்மையற்ற வணிகர்களினுடைய நியாயமற்ற வணிக நடைமுறையிலிருந்து நுகர்வோரை வந்து பாதுகாக்கும் விதமாக ஏற்படுத்தப்பட்டது இந்த கோப்ரா. 9th one, protecting the consumers against pollution of various kinds. அந்த பல்வேறு வகையான மாசுபடல்களிலிருந்து நுகர்வோரை வந்து பாதுகாப்பதற்காக ஏற்படுத்தப்பட்டது. 10th one, protecting consumers against the evil effect of competition. வணிக ரீதியாக ஏற்படக்கூடிய அந்த போட்டிகளினால் ஏற்படக்கூடிய அந்த தீய விளைவிலிருந்து நுகர்வோரை வந்து பாதுகாக்கும் விதமாக ஏற்படுத்தப்பட்டது இந்த கோப்ரா. சரிங்களா? ஸோ இது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னாக்கா கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்டினுடைய சம் ஆஃப் தி ஃபியூச்சர்ஸ். சரிங்களா? அடுத்தது இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் கன்சியூமர் ப்ரொடெக்ஷன். நுகர்வோருடைய பாதுகாப்பினுடைய முக்கியத்துவம் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஹேஸ் எ வைட் அஜெண்டா. இந்த நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு வைட் அஜெண்டா, விரிவான நிகழ்ச்சி நிரலை வந்து ஏற்படுத்தியிருக்கு. இட் இஸ் நாட் ஓன்லி பர்போஸ் டு எஜுகேட் கன்சியூமர்ஸ் அபவுட் their ரைட்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் பட் ஆல்சோ ஹெல்ப்ஸ் இன் கெட்டிங் their grievances redressed. இது பார்த்திங்க அப்படின்னா கன்சியூமருக்கு அவங்களுடைய உரிமைகளையும் பொறுப்புகளையும் கற்பிப்பதை மட்டுமே நோக்கமாக இருக்காமல் கன்சியூமருக்கு ஏற்படக்கூடிய அந்த இடர்பாடுகளுக்கு தீர்வு காண்பதை வந்து நோக்கமாக கொண்டிருப்பதே இந்த சட்டம். It provides judicial machinery for protecting the interest of consumers to come together and organize themselves into consumer associations for protection and promotion of their interests. இந்த சட்டம் பார்த்திங்க அப்படின்னா கன்சியூமருடைய நலனை பாதுகாப்பதற்காகவும் அந்த நீதித்துறை அமைப்பை வந்து உருவாக்கியிருக்குது. இதன் மூலமாக அந்த கன்சியூமர்ஸ் எல்லாமே மெர்ஜாகி ஒருங்கிணைஞ்சு நுகர்வோருடைய அமைப்பை வந்து உருவாக்கி அதன் மூலமாக நுகர்வோருடைய நலனை மேம்படுத்துவதற்காகவும் ஏற்படுத்தப்பட்டது. கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஹேஸ் எ ஸ்பெஷல் சிக்னிஃபிகன்ஸ் ஃபார் பிஸ்னஸ் டூ. அப்போது கன்சியூமர்ஸ் அவங்களுடைய பாதுகாப்பே வணிகத்தினுடைய மிக முக்கியத்துவம் வாய்ந்த நோக்கமாகவும் கொண்டிருக்கு. பிஸ்னஸ் மட்டும் இல்லை, அதாவது கன்சியூமர் பாதுகாப்பே அந்த வணிகத்தினுடைய மிக முக்கியத்துவம் வாய்ந்த நோக்கமாக இருக்குது. சரிங்களா? ஸோ இங்கன்னா கன்சியூமர்ஸை தான் ரொம்ப முக்கியமான, அவங்களை வந்து பாதுகாப்பது மட்டுமே இவங்களுடைய முக்கியமான நோக்கமாக இருக்குது. அதான் சொல்கிறாங்க கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஹேஸ் எ ஸ்பெஷல் சிக்னிஃபிகன்ஸ் ஃபார் பிஸ்னஸ் டூ அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். நெக்ஸ்ட் பாருங்கள், அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 1986. இந்த கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்டினுடைய அப்ஜெக்டிவ்ஸ், நோக்கம் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். சரிங்களா? இந்த நுகர்வோர் பாதுகாப்பு சட்டத்தினுடைய இதுக்கு முன்னாடி சிறப்பியல்களுக்கு தான் பார்த்தோம். இப்போது இந்த கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்டினுடைய நோக்கம் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபாலோவிங் ஆர் தி அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 1986. கீழே இருக்கக்கூடிய அந்த லிஸ்ட்டெல்லாம் பார்த்திங்க அப்படின்னாக்கா கீழே இருக்கக்கூடிய விஷயங்கள் பார்த்திங்கன்னா நுகர்வோர் பாதுகாப்பு சட்டத்தினுடைய நோக்கங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அதில் ஃபஸ்ட் ஒன், ப்ரொடெக்ஷன் ஆஃப் கன்சியூமர்ஸ் அகெயின்ஸ்ட் மார்க்கெட்டிங் ஆஃப் கூட்ஸ் விச் ஆர் hazardous and dangerous to life and property of consumers. ஸோ முதல் இருக்கக்கூடியது கன்சியூமருடைய உயிருக்கும் உடைமைக்கும் ஊறு விளைவிக்கக்கூடிய வகையில் பொருட்களை வந்து சந்தைப்படுத்துவதற்கு எதிராக நுகர்வோரை வந்து பாதுகாப்பது தான் வந்து நோக்கமாக கொண்டிருக்குது. சரிங்களா? இதில் ஃபஸ்ட் ஆப்ஜெக்டிவ். ரெண்டாவது, ப்ரொவைடிங் கரெக்ட் அண்ட் கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் அபவுட் குவாலிட்டி, quantity, purity, price and standard of goods purchased by consumers.
ரெண்டாவது அப்ஜெக்டிவ் பார்த்தேன் அப்படின்னாக்கா, ப்ரொவைடிங் கரெக்ட் அண்ட் கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் அபவுட் குவாலிட்டி. கன்சியூமர்ஸ் வாங்கக்கூடிய அந்த பொருளுடைய தரம், அளவு, சுத்தத்தன்மை, விலை, என்ன சொல்கிறான், குவாலிட்டி, குவான்டிட்டி, பியூரிட்டி, ப்ரைஸ் அண்ட் ஸ்டாண்டர்ட் ஆஃப் கூட்ஸ். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னாக்க உண்மையானதாகவும், அது மட்டும் இல்லாமல் முழுமையான தகவலை வந்து நுகர்வோருக்கு வந்து அந்த கன்சியூமருக்கு வந்து கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கணும் அப்படிங்கிறது தான் ரெண்டாவது அப்ஜெக்டிவ். மூணாவது அப்ஜெக்டிவ், ப்ரொடெக்டிங் கன்சியூமர்ஸ் ஃப்ரம் அன்ஃபேர் ட்ரேட் ப்ராக்டிசஸ் ஆஃப் ட்ரேடர்ஸ். மூணாவது, இந்த ட்ரேடர்ஸ் இருக்காங்க இல்லையா, அந்த வணிகர்கள் இருக்காங்க இல்லையா, நியாயமற்ற வணிக நடைமுறைகளிலிருந்து நுகர்வோரை வந்து பாதுகாப்பதற்காக ஏற்படுத்தப்பட்டது தான் இந்த கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட். ஃபோர்த் அப்ஜெக்டிவ் பார்த்தீங்க அப்படின்னா, எம்பவரிங் கன்சியூமர்ஸ் டு சீக் ரெட்ரெசல் அகைன்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன். அந்த சுரண்டல் நடைமுறைக்கு எதிராக தீர்வுகளை தேடுவதற்காக நுகர்வோருக்கு வந்து அதிகாரத்தை வந்து கொடுக்குறது. அதுதான் எம்பவரிங் கன்சியூமர்ஸ் டு சீக் ரெட்ரெசல் அகைன்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன். அந்த சுரண்டல் நடைமுறைக்கு எதிராக அந்த தீர்வுகளை தேடுவதற்காக நுகர்வோருக்கு அதிகாரம் கொடுப்பது இந்த கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் இப்படி அப்ஜெக்டிவாக இருக்குது. ஃபிஃப்த் ஒன், எஜுகேட்டிங் த கன்சியூமர் ஆஃப் their ரைட்ஸ் அண்ட் டியூட்டிஸ். அந்த கன்சியூமருக்கு அவங்களுடைய ரைட்ஸ் அண்ட் டியூட்டிஸ் என்ன அப்படிங்கிறத பற்றி எஜுகேட் பண்ணி அவங்கள வந்து தெரிஞ்சுக்க வைக்கிறது என்னுடைய கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்டுடைய அப்ஜெக்டிவாக இருக்குது. அடுத்தது, ensuring better standard of living for consumers by providing them with quality products at fair price. அடுத்தது, ensuring better standard of living for consumers. நல்ல தரமான பொருளை வந்து சரியான விலையில் கிடைக்க செய்கிறது மூலமாக அவங்களுடைய சிறந்த வாழ்க்கை தரத்தை வந்து உறுதிப்படுத்துவதற்காகவும் ஏற்படுத்தப்பட்டது இந்த கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்டுடைய நோக்கமாக இருக்குது, அப்ஜெக்டிவாக இருக்குது. அடுத்தது, புட்டிங் இன் பிளேஸ் ரைட் மெக்கானிசம் like councils and other authorities to enable the consumers to enforce their rights. கன்சியூமர் அவங்களுடைய உரிமைகளையும் நிலைநாட்டுவதற்காகவும் அந்த கன்சியூமர் குரூப்ஸ் இருக்குது இல்லைங்களா, அது மட்டும் இல்லாமல் பிற அதிகார அமைப்புகளையும் வந்து ஏற்படுத்துறது. அதான் சொல்கிறான், putting in a place right mechanism like consumer councils and other authorities to enable the consumers to enforce their rights. அப்போது நுகர்வோர்கள் அவங்களுடைய உரிமைகளை வந்து நிலைநாட்டுவதற்காக அந்த கன்சியூமர் கவுன்சில்ஸ் அண்டு அதர் அத்தாரிட்டிஸ், இந்த பிற அதிகார அமைப்புகளை வந்து ஏற்படுத்துறது. ஸோ இது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னாக்க கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்டில் இருக்கக்கூடிய மெயின் அப்ஜெக்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், கேவிட் எம்டர் அப்படின்னா என்ன சொல்லுவோம் அப்படின்னாக்க, வாங்குபவர்கள் ஜாக்கிரதை. அப்படி இல்லைன்னா இன்னொரு வார்த்தையில் சொல்லப்போனால் விழித்திரு, வாங்குவோர் விழித்திரு அப்படின்னு சொல்லலாம். கேவிட் எம்டர் அப்படிங்கிறதுக்கு வாங்குபவர் ஜாக்கிரதை அப்படின்னு சொல்லலாம். அப்படி இல்லை அப்படின்னா வாங்குபவர்கள் விழித்திரு அப்படின்னு சொல்லியும் சொல்லலாம். பாருங்கள், கேவிட் எம்டர் இஸ் அ லட்டின் டேர்ம் தட் மீன்ஸ் லெட் த பையர் பிவேர். கேவிட் எம்டர், வாங்குவோர் ஜாக்கிரதை அப்படிங்கிற சொல் கேவிட் எம்டர் அப்படிங்கிற அந்த லத்தீன் மொழியிலிருந்து உருவானது. லெட் த பையர் பிவேர், வாங்குவோர் ஜாக்கிரதை அப்படிங்கிற வார்த்தை லத்தீன் மொழியிலிருந்து, கேவிட் எம்டர் அப்படின்ட்டு சொல்லக்கூடிய லத்தீன் மொழியிலிருந்து உருவானது. சிமிலர் டு தி price sold as is. This term means that the buyer assumes the risk that a product fails to meet expectations or have defects. அதாவது இது என்ன சொல்லுது அப்படின்னாக்க, சிமிலர் டு தி ப்ரைஸ் சோல்ட் ஆஸ் இஸ் அப்படிங்கிறது உள்ளது உள்ளபடியே, அதுதான் சோல்ட் ஆஸ் இஸ் அப்படின்னு சொல்கிறாங்க என்ற அந்த சொடர் எப்படி இருக்கோ அதுபோல் நுகர்வோர் வாங்கிய பொருள் அவங்களுடைய எதிர்பார்ப்புகளை வந்து நிறைவேற்றவில்லை அல்லது குறைபாடுடையவை அப்படின்னா அத்தகைய இடர்பாடுகளை வந்து வாங்குபவரே
பொறுப்பேற்க வேண்டும் அப்படிங்கிறது தான் இது வந்து மீனிங் பண்ணுது. இன் அதர் வேஸ், வேறு வகையில் சொல்லப்போனால், the principle of caveat emptor serves as a warning to the buyers that they have no recourse with the seller if the product does not meet their expectations. அப்போது வேறு வார்த்தையில் சொல்லப்போனால், பொருளை வாங்கினவர் அந்த பொருள் அவர் என்ன எக்ஸ்பெக்டேஷன் பண்ணியிருந்தார், எதிர்பார்ப்புகளை வந்து ஈடு செய்ய முடியாத வகையில் இருந்தால் அத்தகைய பொருட்களை வந்து விற்றவர் பார்த்தீங்க அப்படின்னா எந்த வகையிலுமே பொறுப்பேற்றுக்க மாட்டார். அப்போ என்ன மீனிங்? அந்த பொருள் வாங்கியவங்க அத்தகைய நிவாரணம் தேட இயலாத ஒரு நிலை எச்சரிக்கை செய்யக்கூடிய விதமாக ஏற்படுத்தப்பட்டது தான் வாங்குவோர் ஜாக்கிரை அல்லது விழித்திரு ஜாக்கிரை அப்படிங்கிற இந்த கோட்பாடு உருவாக்கப்பட்டது. சரிங்களா? அப்போ என்ன மீனிங்? ஃபஸ்ட்டு பேராகிராஃப் என்ன மீனிங் அப்படின்னா, கேவிட் எம்ப்டர் அப்படிங்கிறவங்க வாங்குறவங்க அந்த பொருளை பார்த்து கவனமாக வாங்கணும். அப்படி தரமில்லாத கவனம் இல்லாமல் வாங்கிட்டாங்க அப்படின்னாக்க அந்த வாங்கினவங்க மட்டுமே தான் அந்த பொறுப்பை வந்து ஏற்றுக்கணும். சரிங்களா? விற்கிறவங்க எந்த வகையிலும் அந்த இடப்பாடுகளுக்கு வந்து அவங்க பொறுப்பேற்றுக்க மாட்டாங்க அப்படிங்கிறத இந்த கேவிட் எம்ப்டர் வந்து ஃபஸ்ட்டு பேராகிராஃபில் சொல்லுது. ரெண்டாவது பாருங்கள், த டேர்ம் ஆக்சுவலி means that let a purchaser beware for he ought not to be ignorant for the nature of the property which he is buying from another party. இதில் வாங்குவோர் ஜாக்கிரதை அல்லது அந்த விழித்திரு இந்த பிரின்சிபலில் பார்த்திங்க அப்படின்னாக்க, உண்மையான பொருள் என்ன அப்படின்னா, மற்றொருத்தர்கிட்டேருந்து ஒரு பொருளை வாங்கும்போது வாங்குறவங்க அந்த பொருளுடைய தன்மையை பற்றி அவர் வந்து தெரிஞ்சுக்காமல் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. The assumption is that buyers will inspect and otherwise ensures that they are confident with the integrity of the product before completing a transaction. அப்போ வாங்குபவர் ஒரு பொருளை வாங்குறதுக்கு முன்னாடி அந்த பொருளினுடைய முழுமையாக பரிசோதித்து அந்த பொருளை வந்து பெற்றிருக்க வேண்டிய எல்லா தன்மையும் பெற்றிருக்கலாம் அப்படின்னு தெரிஞ்சுட்டு தான் வாங்கணும். This does not, however, give sellers the green light to actively engage in fraudulent transactions. அப்போது இந்த கோட்பாடு this does not, however, give sellers the green light to actively engage in fraudulent transactions. எந்த சூழ்நிலையிலும் பொருளை விற்பவனுடைய மோசடி நடவடிக்கைகளை வந்து அனுமதிக்காது. சரிங்களா? அப்போ வாங்குபவர் அந்த பொருளை வாங்கும் பொழுதே அந்த பொருளை பற்றி அந்த பொருளை எப்படி யூஸ் பண்ணுறது, அந்த பொருளுடைய தன்மை என்ன, அந்த பொருளை பற்றிய எல்லா விவரங்களையும் முதல்ல தெரிஞ்சுக்கிட்டு வாங்கணும். ஸோ அப்படி தெரியாமல் வாங்குறதுனால ஏற்படக்கூடிய அந்த பொருளினால் ஏற்படக்கூடிய அந்த பாதிப்புகளுக்கு அவங்க அந்த வாங்குறவங்க எதிர்பார்த்த அந்த எக்ஸ்பெக்டேஷன் என்ன எக்ஸ்பெக்டேஷன் எதிர்ப்பாங்களோ அது இல்லை அப்படின்னா அது வந்து முற்றிலும் இவங்களை மட்டுமே சார்ந்தது. சரிங்களா? ஸோ அப்போ அதை தான் நம்ம என்ன சொன்னால் கேவிட் எம்ப்டர் அப்படின்னு சொல்கிறோம். கேவிட் எம்ப்டர் இன் ப்ராக்டிஸ், நடைமுறையில் இந்த கேவிட் எம்ப்டர் வாங்குவோர் ஜாக்கிரதை அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கலாம். அண்டர் தி பிரின்சிபல் ஆஃப் கேவிட் எம்ப்டர், a consumer purchases a coffee mug and later discovers that it has a leak. He has no choice other than to keep it with him. பாருங்கள், இந்த கோட்பாட்டில் பார்த்தீங்கன்னா அண்டர் தி பிரின்சிபல் ஆஃப் கேவிட் எம்ப்டர், இந்த கோட்பாட்டில் ஒரு கன்சியூமர் ஒருத்தர் அந்த காஃபி மக் ஒருத்தர் வாங்குறாரு. வாங்கினதுக்கப்புறம்
அந்த காஃபி மக்கில் காஃபி வந்து லீக் ஆகுது அப்படின்னு வச்சுக்கலாம். அப்போது அதை வாங்கின கன்சியூமர் அதனை வந்து திருப்பி தருவதற்கான உரிமை அவர்கிட்ட இல்லை. அதை வந்து அவரே தான் வச்சுக்கணுமே தவிர வேறு வழி இல்லை. ஏன் அப்படின்னா இந்த பிரின்சிபல் இந்த கேவி டெம்ப்டரில் பொறுத்த வரைக்கும் பொருளை வாங்குபவர் அந்த பொருளை வாங்குறதுக்கு முன்னாடியே அந்த பொருளை பற்றிய முழுமையான முன்னெச்சரிக்கையுடன் அந்த குறைகள் ஏதேனும் இருக்கா அப்படிங்கிறது பார்த்த பின்னாடி தான் வாங்கியிருக்கணும். சரிங்களா? அக்கார்டிங் டு their principle, the buyer should have been cautious and should have thoroughly examined the product to check the defect if any. அந்த பொருளை பற்றி நல்லா செக் பண்ணிட்டு தான் வாங்கியிருக்கணும். இப்போ வாங்கினதுக்கப்புறம் அந்த பொருளை டிஃபெக்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி திருப்பி கொடுக்க முடியாது. சரிங்களா? அப்போது a more common example is a used car transactions between two private parties as opposed to a dealership in which the sale is subject to an implied warranty. அது ரெண்டு பேர் அவங்களுக்கிடையே இருக்கக்கூடிய ஒரு பயன்படுத்தப்பட்ட அந்த கார் வாங்குறது குறித்து ஒரு ஒப்பந்தம் வந்து செய்யும்போது காரை வாங்குறவர் ஒரு அனுபவமிக்கவராகவும் சிறந்த கார் தொழில்நுட்ப பணியாளரிடம் காரை எடுத்துகிட்டு போய் அதனை மூலமாக ஆய்வு செய்த பிறகு திருப்தியடைந்த பின்னர் தான் அந்த விற்பனை சம்மந்தமான அந்த ஒப்பந்தத்தை வந்து நிறைவேற்றணும். ஒரு கார் வாங்குகிறோம் அப்படின்னா வாங்கிறதுக்கு முன்னாடி ஒரு மெக்கானிக்கை கூட்டிகிட்டு வந்து அந்த கார் கண்டிஷன் எப்படி இருக்குது அப்படின்னு ட்ரைவ் பண்ணி பார்த்துட்டு எல்லாமே ஓகே அப்படின்னா மட்டும்தான் அந்த இம்ப்ளாய்டு வாரண்டி அந்த ஒப்பந்தத்தை வந்து போடணும். The buyer must assume the responsibility of thoroughly researching and inspecting the car by taking it to a mechanic for a closer look before finalizing the sale. அப்போது அந்த விற்பவர் காரை விற்ற பின் இருங்க அது if something comes up after the sale விற்பனைக்கு அப்புறம் பாருங்கள் maybe transmission failure or something, it is not the seller's responsibility. But cavi temptor principle cannot be applied where the car is bought afresh as a brand new car from showroom as the deal in governed by warranty of certain years. பாருங்கள், விற்கிறவர் அந்த காரை விற்றுனதுக்கப்புறம் வாங்கவர் காரில் ஏதாவது டிஃபெக்ட்ஸ் குறைபாடுகள் இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த ஏதாவது இடர்பாடுகள் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டார் அப்படின்னா அதுக்கு காரு விற்றவர் எந்த வகையிலுமே பொறுப்பேற்க மாட்டார். ஏன் அப்படின்னா இவர் காரு வாங்குறதுக்கு முன்னாடி அந்த காரை பற்றி இன்ஃபர்மேஷன் எல்லாமே தெரிஞ்சுட்டு மெக்கானிக் வச்சு பார்த்துட்டு தான் வாங்கியிருக்கணும். ஏன் அப்படின்னா காரை முழுமையாக பரிசோதித்து வாங்க வேண்டியது கார் வாங்குறவனுடைய மிக முக்கியமான டியூட்டி. விற்கிறவர் எந்த விதத்துலையுமே அவர் பொறுப்பேற்க வேண்டிய அவசியமே இல்லை. ஆனால் புதிய கார் ஒன்றை ஒரு கார் விற்கிறக்கூடிய அந்த விற்பனையகம் அல்லது அந்த ஷோரூமில் வச்சுருக்கும்போது அதை வாங்கிய பிறகு ஏதேனும் குறைபாடுகளை வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாக்க இந்த கேவி டெம்ப்டர் என்கிற அந்த பிரின்சிபல் அடிப்படையில் காரை வெற்ற நிறுவனமே தப்பிக்க முடியாது. சரிங்களா? பாருங்கள், இந்த அது எங்கே இது பண்ணுது அப்படின்னாக்க ஒரு பர்சன்கிட்ட வாங்கும் பொழுது ஏதாவது டிஃபெக்ட் இருந்தது அப்படின்னாக்கா விற்கிறவர் எந்த ஒரு வகையிலுமே பொறுப்பேற்றுக்க மாட்டார். இதே நம்ம ஷோரூமில் போயிட்டு கார் வாங்குகிறோம் அப்படின்னா ஷோரூமில் வாங்கின கார் ஏதாவது டிஃபெக்ட் இருந்தது அப்படின்னாக்க இந்த இடத்துல அந்த ஷோரூம் வந்து காரில் ஏதாவது டிஃபெக்ட் இருந்ததுன்னா அவங்க தான் அதை வந்து சரி பண்ணி கொடுக்கணும். சரிங்களா? அதுதான் சொல்கிறேன் பாருங்கள். But cavi temptor principle cannot be applied where the car is bought afresh a brand new car from showroom as the deal in governed by warranty of certain years. புரியுதுங்களா? இந்த இடத்துல அதை சொல்கிறோம். அப்போது வாங்குபவர் ஜாக்கிரதை அப்படிங்கிற இந்த பிரின்சிபல் காரை விற்ற அந்த நிறுவனம் எந்த விதத்துலையுமே தப்பிக்க முடியாது. ஏன் அப்படின்னா சர்டன் இயர்ஸ் அந்த குறிப்பிட்ட ஆண்டில் அந்த வாரண்டி கொடுத்துருக்காங்க இல்லைங்களா? அந்த புதிய கார் விற்பனை வாரண்டி அடிப்படையில் தான் அந்த புதிய கார் வந்து விற்கிறாங்க. ஸோ அந்த குறிப்பிட்ட உத்தரவாத காலம் வந்து வரைக்கும் அந்த விற்பனை செய்த நிறுவனம் அவங்களுடைய பொறுப்புலேருந்து எந்த வகையிலுமே தப்பிக்க முடியாது. ஓகேங்களா? புரியுதுங்களா இந்த இடத்துக்கு?
நம்ம ஷோரூமில் வாங்குறதுக்கும் தனிப்பட்ட நபர்களிருந்து வாங்குவதற்கும் வித்தியாசங்கள் வந்து இருக்குது. சரிங்களா? அடுத்தது கேவிட் வெண்டிட்டர். கேவிட் வெண்டிட்டர் அப்படின்னா என்ன அப்படின்னா, இதுக்கு முன்னாடி நம்ம வாங்குவோர் ஜாக்கிரதை அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். இப்போ கேவிட் வெண்டிட்டர் அப்படின்னா விற்பனையாளர்கள் ஜாக்கிரதை அப்படிங்கிறத இந்த கேவிட் வெண்டிட்டர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிங்களா? பாருங்கள், கேவிட் எம்டர் வாஸ் த ரூல் ஃபார் மோஸ்ட் பர்ச்சேசஸ் அண்ட் லேண்ட் சேல்ஸ் prior to the industrial revolution, although sellers assume much more responsibility for the integrity of their goods in the present day. இந்த வாங்குவோர் ஜாக்கிரதை அப்படிங்கிற கோட்பாடு பார்த்தீங்க அப்படின்னா எப்போ இருந்தது அப்படின்னாக்கா இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன், அந்த தொழில் புரட்சிக்கு முன் நடைமுறையில் இருந்தது. இன்றைக்கி அந்த பெரும்பாலான பொருட்களுடைய விற்பனை, நில விற்பனை இந்த முறையில் பார்த்திங்க அப்படின்னாக்கா இன்றைக்கி ரீசெண்டாக இருக்குது. டுடே மோஸ்ட் சேல்ஸ் இன் த யூஎஸ் ஃபால் அண்டர் தி பிரின்சிபல் ஆஃப் கேவிட் வெண்டிட்டர், விச் மீன்ஸ் இன்றைக்கி இருக்கக்கூடிய தினத்தில் விற்பனையாளர்கள், அந்த செல்லர்ஸ் தாங்கள் விற்பனை செய்யக்கூடிய பொருள் மீது அதிக பொறுப்பு வந்து இன்றைக்கி இருக்குது. லெட் த செல்லர்ஸ் பிவேர். விற்பவர்கள் வந்து இன்றைக்கி எப்படி இருக்கணும்? விற்பனையாளர்கள் எச்சரிக்கையுடன் இன்றைக்கி பொருளை வந்து விற்கணும். பை விச் கூட்ஸ் ஆர் கவர்டு பை அன் இம்ப்ளைடு வாரண்டி ஆஃப் மெர்ச்சன்டபிலிட்டி. சரிங்களா? அப்போது இன்றைக்கி விற்கக்கூடியவங்க விற்பனையாளர்கள் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டிய அப்படிங்கிற அந்த கோட்பாட்டின் அடிப்படையில் பொருளை வந்து விற்பனை செய்யப்பட்டுட்டு வந்துட்டுருக்கு. அப்போ என்ன, அந்த விற்பனையாளர்கள் அவங்களுடைய பொறுப்பிலிருந்து தப்பிக்க முடியாது. சரிங்களா? Unless otherwise advertised, for example, sold as is or negotiated with the buyer, nearly all consumer products are guaranteed to work if used for their intended purpose. அப்போது அந்த விளம்பரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா பொருட்கள் உள்ளது உள்ளபடியே, நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தீங்களா, சோல்டு ஆஸ் இஸ், அந்த பொருட்கள் உள்ளது உள்ளபடியே அப்படிங்கிற அடிப்படையில் விற்பனை செய்யப்பட்டால் ஒழிய அந்த பொருளை வாங்குபவருக்கு அந்த பொருள் வாங்குவதற்கான நோக்கத்தை வந்து அந்த பொருள் நிறைவேற்றக்கூடிய உத்தரவாதத்தின் அந்த கொடுக்கக்கூடிய வாரண்டி அடிப்படையிலேயே செல்லர் பொருளை வந்து விற்பனை செய்யணும். ஸோ இந்த இடத்துக்கு என்ன மீனிங் அப்படின்னா, பொருள் உள்ளது உள்ளவாறே இருக்கணும். ஏதாவது டிஃபெக்ட் இருந்தது அப்படின்னாக்க அந்த விற்பவர் தான் அந்த பொருளுக்கு உண்டான முழு உத்தரவாதத்தையும் பொறுப்பையும் ஏற்றுக்கணும். வாங்குறவங்க அந்த டிஃபெக்டை வந்து எந்த ஒரு வகையிலும் அவங்க பாதிப்புக்குள்ளாக மாட்டாங்க. இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது கேவிட் டெம்டரில் என்ன பண்ணோம், வாங்குறவங்க அந்த பொருளில் ஏதாவது டிஃபெக்ட் இருந்ததுன்னா ஒன்றும் பண்ண முடியாது, அவங்களே வச்சுக்கணும். விற்கிறவங்க எந்த ஒரு வகையிலும் பாதிக்கப்பட மாட்டாங்க. ஆனால் இங்கே கேவிட் வெண்டிட்டரில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா வாங்கினவங்க அந்த பொருளில் ஏதாவது டிஃபெக்ட் இருந்தது அப்படின்னாக்க அந்த விற்கிறவங்க மட்டும்தான், அந்த பொருள் ஏதாவது குறைபாடு இருந்ததுன்னா அந்த விற்கிறவங்க மட்டுமே தான் அதுக்கு பொறுப்பு. அப்போ என்ன மீனிங், வாங்கினவங்க அதில் டிஃபெக்ட் இருந்ததுன்னா கொண்டு போய் கொடுத்துட்டாங்க அப்படின்னாக்கா அந்த பொருளை வந்து அந்த பொருளை வந்து மாற்றிட்டு இன்னொரு பொருள் அவங்களுக்கு கொடுத்து தான் ஆகணும். சரிங்களா? ஸோ அதுதான் இந்த கேவிட் வெண்டிட்டர்னுடைய மீனிங். ஓகேங்களா? மார்க்ஸ் பாருங்கள். The term consumerism came into existence in the year option A 1960, option B 1957, option C 1954, option D 1958. இந்த கன்சியூமரிசம் எப்போ வந்தது? 1960க்கு அப்புறம் தான் வந்தது. சரிங்களா? அப்போ ஏ தான் கரெக்டான ஆன்சர். ரெண்டாவது, who is the father of consumer movement? யார்? ஆப்ஷன் ஏ மகாத்மா காந்தி, ஆப்ஷன் பி மிஸ்டர் ஜான் எஃப் கென்னடி, ஆப்ஷன் சி ரால்ஃப் நாடர், ஆப்ஷன் டி ஜவஹர்லால் நேரு. ஸோ யார்? ரால்ஃப் நாடர் தான் வந்து ஃபாதர் ஆஃப் கன்சியூமர் மூவ்மெண்ட். ஓகேங்களா? தேர்ட் ஒன், சேல் ஆஃப் குட்ஸ் ஆக்ட் வாஸ் பாஸ்ட் இன் தி இயர். பொருட்கள் விற்பனை சட்டம் எப்போ கொண்டு நடைமுறைக்கு வந்தது பாருங்கள். ஆப்ஷன் ஏ 1962, ஆப்ஷன் பி 1972, ஆப்ஷன் சி 1930, ஆப்ஷன் டி 1985. இப்போ சரியான ஆன்சர் எது? 1930 தான் சேல் ஆஃப் குட்ஸ் ஆக்ட் பாஸ்ட் இன் தி இயர். அடுத்தது ஃபோர்த் ஒன், த மெயின் அப்ஜெக்டிவ் ஆஃப் ஆல் பிஸ்னஸ் என்டர்பிரைசஸ் இஸ். ஸோ எல்லா வகையான வணிக நிறுவனங்களும் மிக முக்கியமான முதன்மை நோக்கம் என்ன அப்படின்னா ப்ரொவைடிங் சர்வீஸ்.
Option B, providing better standard of life. Option C, providing necessities to the society. Option D, earn profit. ஸோ எல்லா the main objective of all business enterprises நோக்கம் என்ன அப்படின்னாக்கா என்னவா இருக்கும்? To earn profit. அடுத்தது 5th one, the Consumer Protection Act came into force with effect from. Consumer Protection Act, இந்த நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் நடைமுறைக்கு எப்போ வந்தது? ஆப்ஷன் ஏ 1/1/1986, ஆப்ஷன் பி 1/4/1986, ஆப்ஷன் சி 15/4/1987, ஆப்ஷன் டி 15/4/1990. இப்போ இதில் எது சரியான ஆன்சர்? 15/4/1987. ஓகேங்களா? 6th one, tax of every year is declared as a consumer protection day to educate the public about their rights and responsibilities. Option A, August 15, option B, April 15, option C, March 15, option D, September 15. அப்போ சரியான ஆன்சர் என்ன? சி தான், மார்ச் 15 தான் சரியான இது. 7th one, any person who buys any goods or avails services for personal use for a consideration is called as. இது என்ன சொல்லுவோம்? கன்சியூமர். ஆப்ஷன் ஏ கன்சியூமர், ஆப்ஷன் பி கன்சியூமர், ஆப்ஷன் ஏ கஸ்டமர், ஆப்ஷன் பி கன்சியூமர், ஆப்ஷன் சி பையர், ஆப்ஷன் டி யூசர். அப்போ எது இதில் சரியான ஆன்சர்னு சொல்லுவீங்க? கன்சியூமரா, கஸ்டமரா, பையரா, யூஸரா? அந்த நாலுமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான மீனிங்கில் தான் இருக்கும். சரிங்களா? அப்போ சரியான ஆன்சர் என்ன? கன்சியூமர் தான் சரியான ஆன்சர். ஓகேங்களா? Eighth one, the General Assembly of United Nations passed a resolution of consumer protection guidelines on option A 1985, option B 1958, option C 1986, option D 1988. ஸோ சரியான ஆன்சர் என்ன? ஆப்ஷன் ஏ 1985 தான் the General Assembly of United Nations passed resolution. சரிங்களா? நெக்ஸ்ட் 2 மார்க்ஸ் பாருங்கள். வாட் இஸ் கன்சியூமர்? இதெல்லாம் முன்னாடியே பார்த்துருக்கோம், இதெல்லாம் கொஞ்சம் படிச்சுக்கோங்க. கன்சியூமர் பார்த்துட்டோம், டிஃபைன் கன்சியூமரிசம் பார்த்துட்டோம், கிவ் 2 எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் அடல்ட்ரேஷன் பார்த்தா இல்லைங்களா? அடல்ட்ரேஷன் ஒரு 8 பாயிண்ட் இருந்தது, எனி 2 எழுதினா போதும். அடுத்தது வாட் இஸ் கேவிட் எம்டர்? இப்போ நம்ம பார்த்தது வாங்குவார் ஜாக்கிரதை. வாட் இஸ் கேவிட் வெண்டிட்டர்? விற்பவர் ஜாக்கிரதை அப்படின்னா என்ன? ரைட் ஷார்ட் நோட்ஸ் ஆன் கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 1986. கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்டை பற்றி சிம்பிளாக ஷார்ட் நோட்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க. அடுத்தது 3 மார்க்ஸில் பாருங்கள். வாட் ஆர் தி இம்பார்ட்டன்ட் லெஜிஸ்லேஷன் ரிலேட்டட் டு கன்சியூமரிசம் இன் இந்தியா? கன்சியூமர் லெஜிஸ்லேஷன் பார்த்தா இல்லைங்களா? அதில் எனி 3 எல்லாம் சொல்லிடலாம். அடுத்தது வாட் இஸ் மீன் பை ஆர்டிஃபிஷியல் ஸ்கார்சிட்டி? இதெல்லாம் பார்த்துட்டோம். ரைட் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் கன்சியூமரிசம், இதுவும் பார்த்தாச்சு. 5 மார்க்கில் பாருங்கள். ஹவு கன்சூமர்ஸ் ஆர் எக்ஸ்ப்ளாய்டட்? கன்சூமர்ஸ் எப்படியெல்லாம் எக்ஸ்ப்ளாய்டேட் பண்ணுறாங்க, எப்படி கன்சூமர்லாம் சொல்கிறாங்க. ரெண்டாவது எக்ஸ்பிளைன் த ரோல் ஆஃப் பிஸ்னஸ் இன் கன்சூமர் ப்ரொடெக்ஷன், இதுவும் பார்த்தாச்சு. வாட் ஆர் த நீட்ஸ் ஃபார் கன்சூமர் ப்ரொடெக்ஷன்? இதுவும் பார்த்தாச்சு. எக்ஸ்பிளைன் த ரோல் ஆஃப் கன்சூமர்ஸ் இன் கன்சூமர் ப்ரொடெக்ஷன், இதுவும் பார்த்தாச்சு. வாட் ஆர் தி அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் கன்சூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 1986, இப்போ தான் பார்த்தோம். அடுத்து ரைட் அபவுட் 5 இம்பார்ட்டன்ட் கன்சூமர் லெஜிஸ்லேஷன்ஸ், கன்சூமர் லெஜிஸ்லேஷன்ஸும் பார்த்துட்டோம். சரிங்களா? ஸோ இது எல்லாமே கொஞ்சம் நல்லா தரவாக படிச்சுக்கோங்க. ஓகேங்களா?